ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ரீம் அனிம் தமிழ். இன்றைக்கி என்ன எபிசோட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன் சர்ச் ஆஃப் காட்ஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு வந்துருங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல கடலில் எக்கச்சக்கமான கப்பல்ஸ் வந்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ நோக்கி போயிட்டு இருக்கிறது வந்து மிராய் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்தோட லார்ட் தான் அவங்களோட பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த கடலுக்குள்ள ஒரு பெரிய டிராகன் இருக்கு. அந்த டிராகன் இந்த வழியில் போகிற யாராக இருந்தாலும் நிச்சயமாக தாக்கும். ஆனால் இந்த டைம் நம்மளை அதை எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னதுமே அவன் லார்டோட பையனை உடனே சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக அந்த டிராகனை நம்ம இந்த தடவை அழிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்லிட்டு இருக்கான். அந்த லார்டோட பையனும் அந்த பையனை சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு வேற ஒரு டிராகன் வருது. அந்த டிராகன் என்னடா திடீர்னு புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போதான் அந்த லார்டும் சொல்லிட்டு இருக்காரு, இது ஒன்றும் சாதாரண டிராகன் இல்லை, இது ப்ளூ விண்ட் சீ டிராகன். இது ஒரு வாட்டர் டைப்பை சேர்ந்தது. ஆனால் இது ஒரு சாதாரண டிராகன் மட்டும் இல்லை, இது ஒரு வாட்டர் டைப்போட டிவைன் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லார்டும் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. அந்த டிராகன் அங்கே வந்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இது எதுக்காக அட்டாக் பண்ணதுன்னு அங்கே இருக்க யாருக்குமே புரியல. எல்லாருமே டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த அட்டாக்கை. அவங்க என்ன தான் அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த டிராகனோட அட்டாக் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கிறனால யாராலையுமே அதுலேருந்து தப்பிக்க முடியல. எல்லாருமே அதில் மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் எப்படியாவது அதுலேருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லி தப்பிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அட்டாக் பண்ணுற அந்த இடம் ஃபுல்லாகவே ஐஸ் ஆட்ரிபியூட்டால் மொத்தமாக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்க்குற அந்த லார்டுக்கு அப்போ தான் புரியுது இதுக்குள்ளே ஐஸ் ஆட்ரிபியூட்டும் இருக்குது அப்படிங்கிறது. உடனே அந்த லார்டோட பையனும் நான் போய் அதை தடுக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட லார்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இருந்தாலும் அந்த லார்டு தடுக்க ஆரம்பிக்கிறார். இனி இது ஒன்றும் சாதாரண டிராகன் கிடையாது, இது ஒரு ஐஸ் ஆட்ரிபியூட்டில் இருக்குது. அது நீ அட்டாக் பண்ணலான்னு போனால் கண்டிப்பாக அது ஒன்று அழிச்சிடும், நீ அமைதியாக இருன்னு சொல்லி தடுக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த டிவைன் டிராகன்லேயே இது டாப் 10க்குள்ளே இருக்கிறது. இது ஒன்றும் சாதாரணமான டிராகன் இல்லை, நீ சும்மா இரு, இதை அட்டாக் பண்ணுறதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை அட்டாக் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அட்டாக் போனால் அவரும் அதோட பவர்ஸை செக் பண்ணுறதுக்காக சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்காரு. அதை அட்டாக் பண்ணாமல் சரி உன்னை ஒரு இதை விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்த்தேன், இவ்வளோ தூரத்துக்கு நீ ஆட்டம் போகிறனா கண்டிப்பாக நான் அழிக்க வேண்டியதான். அவரும் அதோட இதை அட்டாக் பண்ணுறதுக்காக தயாராக ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அந்த டிராகன் விட்டு கொடுக்குற மாதிரிலாம் தெரியல. அதோட பவர்ஸ் இது பண்ணி அதுவும் அட்டாக் பண்ணுது. முடிஞ்ச அளவுக்கு அவரும் அதுலேருந்து எஸ் ஆகுறாரு. இதுக்கு மேலேயே உன்னை இங்கே விட்டோன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நீ அழிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டிவைன் பவரை பயன்படுத்தி ஒரு சீல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதுலேருந்து பல வேர் மாதிரி போய் அந்த டிராகனை கட்டுப்படுத்த ஆரம்பிக்க அந்த டிவைன் வேர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிராகனை நெருங்கி போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த டிராகன் தப்பிக்க தான் ட்ரை பண்ணுது. நீ என்ன ட்ரை பண்ணாலும் அங்கேருந்து உன்னால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை ஃபுல்லாக கட்டியாச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த செகண்டில் அது ரொம்ப ஈஸியாகவே அதை அழிச்சிடுது. அதை அழிச்சதுனால அது ஆப்போசிட்டில் இருந்த அவருக்கும் அந்த சீலை கிரியேட் பண்ண அவருக்கும் ரொம்ப இன்ஜுரி ஆக ஆரம்பிக்குது. ஆனால் அந்த டிராகனுக்கு எதுவுமே ஆகலை, ரொம்ப ஈஸியாகவே அதில் தப்பிச்சிருச்சு. ஆனால் இது அவரால் சுத்தமாகவே நம்ப முடியல. எப்படி என்னோட இவ்வளோ பெரிய பவர் இதால் எப்படி தடுக்க முடிஞ்சுது, இது எப்படி அழிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் அதை பார்த்துட்டு இருக்காரு. இந்த அட்டாக் பேக் ஃபயர் ஆனால் அவர் உடம்பு ஃபுல்லாகவே ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவரால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. அதனால் அவங்களோட அந்த பையனும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, நீ அப்பாவை விட்டு போன்னு சொல்லி தன்னோட கத்தியில் ஃபயரை வர வச்சு அதை வச்சு அந்த டிராகன் அட்டாக் பண்ணுறான். அந்த டிராகனும் அதை ரொம்ப ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணிடுது. ஏன்னா அது ரொம்ப சின்ன அட்டாக் தான், இந்த அட்டாக்லாம் என்னால் அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுவும் ரொம்ப ஈஸியாகவே அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அவனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை அந்த ஃபயர் பீம் மூலமாக அது மொத்த ஷிப்பையும் அழிச்சிடலாம் சொல்லிட்டு அந்த டிராகனும் வேகமாக ஃபுல் ஃபயர் ஃப்ளேமில் அதான் ஐஸ் ஆட்ரிபியூட் மூலமாக மொத்தமாக அழிக்கலான்னு வரும்போது உடனே அந்த லார்டு என் பையனை விட்டு விலகி போய் என் பையன்கிட்ட போனால் கண்டிப்பாக உன்னை கொன்றுவேன்னு தன்னோட ஸ்வாடில் மொத்த பவரையும் கேதர் பண்ணி ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிறாரு. அந்த ஸ்ட்ரைக்லேயே அந்த டிராகனோட தலை துண்டாக போயிடுது. ஏன்னா அந்த ஒரே அட்டாக்ல அந்த டிராகனை மொத்தமாகவே அவர் கொண்டுறாரு. அதை அழிச்சு முடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவனும் கூட இருக்கவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது வாட்டர் டைப்போட சீக்ரெட் பீஸ்ட், இதை நம்ம கொண்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு அவங்க வார் தொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த லார்டும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த பீஸ்ட் இது ஒன்றும் சாதாரணமாக வரல, யாரோ அங்கேருந்து அமுச்சு விட்டு நம்ம கூட வார் போடணுங்கிறதுக்காகவே அந்த அமுச்சு விட்ட மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லார்டும் சொல்கிறாரு. அப்போ அந்த லார்டோட பையனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்நேரத்துக்கு நம்ம டிவைன் எம்பரர் மட்டும் இருந்திருந்தாருன்னா அந்த போர் வந்துச்சுன்னா கூட ரொம்ப ஈஸியாகவே சமாளிச்சுருந்துருக்கலாம். இப்போ அந்த நேரத்தில் இந்த டிவைன் எம்பரரும் எங்கே போனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லார்டும் சொல்லிட்டு இருக்காரு, டிவைன் எம்பரர் இப்போ எங்கே தான் இருக்காருங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அதோட அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த கதையோட இன்ட்ரோ கார்டு தான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல மொத்தமாக 5 கிளானை சேர்ந்தவங்க இருக்காங்க. 470 சிட்டியை சேர்ந்தவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இந்த கிளானில். மொத்தமாக 490 சிட்டி அப்படிங்கிறதுனாலும் அந்த 5 கிளானுமே மற்றவங்க ஒருத்தவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு ரொம்பவும் ரணகலமாக தான் இருந்திருக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே. அப்போதான் அந்த இடத்துக்கு ஷென்னோங் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை, ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆள். அவர் அங்கே இருந்த எல்லாத்தையுமே ஒன்னாக்கியிருக்காரு. அந்த 5 கிளானை சேர்ந்தவங்களும் சண்டை போடாமல் ஒன்னாக்கி இருக்காரு. அவரோட அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவரை டிவைன் எம்பரர்னே கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த 50 வருஷத்துக்கு அப்புறம் அவரும் அந்த இடத்த விட்டு எங்கே போனார்னே தெரியல.
அவரும் போய் இப்போ பல வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால அவர் இப்போ எங்கே இருக்காரு, இல்லை உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியாம தான் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இப்போவும் அந்த போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அவர் இருக்கும்போது சமாதானமானவங்க எல்லாமே இப்போ திரும்பவும் போர ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த சண்டைக்காக தான் இப்போ அந்த வார அறிவிச்சிருக்காங்க. அதோட அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்த தான் காமிச்சிட்ருக்கேன். அந்த இடத்த பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. இது ஒரு மவுண்டன் தான். அந்த மவுண்டனில் வயசான ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. நானும் இப்போ வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவர் தான் அந்த டிவைன் எம்பரர். இவரோட உடல்நிலை சரியில்லாதனால தான் இவரும் தனியாக வந்து கொஞ்சம் நாளைக்காவது கல்டிவேஷன் மூலமாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் அவரால் சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் நாளாவது எப்படியாவது கல்டிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரோட பிளட் வாமிட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணி என்னோட ஹெவன் வில்ல சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைடில் யாரோ ஒரு பையன் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க மாதிரி நம்ம டிவைன் எம்பரரும் பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது திடீர்னு அது பின்னாடியிலேருந்து ஒரு பீஸ்ட் துரத்த ஆரம்பிக்குது. அவனும் அதுலேருந்து எப்படியாவது தப்பு வச்சுங்கிறதுக்காக வேகமாக ஓடிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளோதான் வேகமாக ஓடினாலும் அந்த பீஸ்ட் வர்ற மாதிரி தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அந்த பீஸ்ட்டும் துரத்தினே பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அவனும் விட்டு கொடுக்காம வேகமாக ஓடிட்டு இருக்கிறான். அவனும் அங்கே தொங்கக்கூடிய விழுதுகள் எல்லாத்தையும் பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த பீஸ்ட் எல்லாமே தண்ணிக்குள்ளே விழுந்துருது. போச்சா தண்ணிக்குள்ளே எல்லாருமே விழுந்துட்டிங்களான்னு சொல்லி அவனும் நக்கல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனால் அந்த பீஸ்ட்டுங்க எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே அந்த தண்ணிக்குள்ளே இருந்து தப்பிச்சு வெளியில் வந்து ஹீரோ ஒரே அட்டாக் தான் பண்ணுதுங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இந்த பீஸ்ட்டுங்க எப்படா தண்ணிக்குள்ளே இருந்துலாம் தப்பிச்சு வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அந்த பீஸ்ட்டு இருந்து எப்படியாவது தப்பிச்சுன்னுங்கிறதுக்கு நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவனும் அதுலேருந்து எப்படி தான் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணலாம். அது அடித்து ஒரு அடியே தாங்கிக்க முடியாமல் மேலே வந்து விழுவுறான். அவன் விழுந்ததுமே அந்த வயசானவர்கிட்ட காலையிலே தான் வந்து விழுவுறான். விழுந்த அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த வயசானவர் கேட்குறாரு, என்னப்பா ரொம்ப அடிபட்டுருச்சான்னு சொல்லி அவரும் கேட்குறாரு. அதுக்கு அவனும் எந்திரிச்சு இல்லை லேசான அடி தான், ஆனால் உடம்பு தான் கொஞ்சம் ரொம்ப வெளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனோட பாடி பெயின்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுறாரு. அவர் கிளியர் பண்ணி விட்டுறதுனால ஓரளவுக்கு நம்ம ஹீரோக்கு அந்த பவர்ஸ் எல்லாம் வந்ததுனால ரொம்ப தேங்க்ஸ் இம்மோர்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். உடனே அவரும் சொல்கிறாரு, என்னை இம்மோர்டல்னா கூப்பிடாத, என்னோட பேர் ஷென்லாங் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். அதுக்கு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார், நீ எப்பத்துலேருந்து இங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டேபிளாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு அவரும் பரவாயில்லையே, சின்ன வயசுலேருந்து இந்த காட்டில் வாழ்கிறதுக்கு நீ பழகிருக்கனா ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுதுமே உடனே நம்ம ஹீரோவும் சின்ன பழத்தனமா ஆமாம் நான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆள் தான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சரி உன்னோட இமீடியன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுற அவருக்கும் ரொம்பவும் ஷாக் ஆகுது. ஏன்னா அவனுக்குள்ள 5 கலர் இமீடியன்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஏன்னா இவருக்குள்ளேயும் அந்த 5 கலர் இமீடியன்ஸ் இவருக்குள்ளேயும் அந்த ஓப்பனில் இருந்துருக்கு. இது இவரோட அளவுக்கு அவனாலையும் பவர்ஃபுல்லாக வர முடியும், நான் சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்பவும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. நான் சரியான ஆளுக்கு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்பவும் ஒரு வழியாக நான் தேவையான ஆளை கிடச்சிட்டான், இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது, இவனை வச்சு நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவும் பவர்ஃபுல்லானவன் தானே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த தண்ணிக்குள்ளே ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தியை மட்டும் எனக்காக உன்னால் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னது தண்ணிக்குள்ளே, அந்த தண்ணிக்குள்ளே தான் அந்த பீஸ்ட் இருக்குது, நான் அப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதை பற்றி நீ எதுவுமே கொல்லப்படாத, உன்னோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்போ நீ இந்த பில்லை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை அவருக்கு நம்ம ஹீரோட கையில் கொடுக்குறாரு. நீ இந்த வேலையை மட்டும் செய்யன்னு சொன்னது. சரி ஓகே அப்போ நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவும் அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிடறான். குதிச்சு நம்ம ஹீரோவும் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும்போது அந்த பீஸ்ட்டுங்களும் நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குதுங்க. ஆனால் அங்கே இருக்கிற இன்னொரு பீஸ்ட் ஒன்று நம்ம ஹீரோவை காப்பாற்ற ஆரம்பிக்குது. அந்த பீஸ்ட்டை அங்கே கட்டப்பட்டிருக்கு. அது என்ன பீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மான். அது நம்ம ஹீரோ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அது நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அதுக்கு ட்ரை பண்ணிடுது. தன்னோட பவர்ஸை பயன்படுத்தி அந்த பீஸ்ட்டுங்களை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் இதுதான் டைமிங் சொல்லிட்டு அந்த கத்தி எப்படியாவது போய் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திக்கிட்ட இன்னும் வேகமாக போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் எப்படியாவது நான் வேகமாக அந்த கத்தியை போய் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிஞ்சளவுக்கு வேகமாக போக ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த பீஸ்ட்டுங்க எல்லாமே அந்த மான் பீஸ்ட்டை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அந்த மான் பீஸ்ட்டும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. என்ன இருந்தாலும் முடியல. நம்ம ஹீரோ அந்த கத்தியை போய் எடுக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு இன்னும் முடியல. இந்த எபிசோடு இன்னும் ஒரு சில சீன்ஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் கிளைமேக்ஸ் சரியில்லை, அதனால இங்கே என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஏன்னா இங்கே ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த எபிசோட பாதியும் நெக்ஸ்ட் எபிசோடு ஃபுல் எபிசோடையும் ஒரே பார்ட்டாக கம்பைன் பண்ணிடுறேன். ஓகே பை கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.